ச்சே, எல்லாம் ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஒரு அக்யூஸ் மாதிரி ஓடி ஒளிய வச்சுட்டா. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு நீங்க நல்லபடியா திரும்பவும் வெளியே வந்துருவீங்க. உங்களை பத்தி தெரியாதா? அவ சொன்னா நம்பிடுவாங்களா? உங்க ஸ்டேட்டஸ் என்ன, அவ ஸ்டேட்டஸ் என்ன? நீங்க அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்க மலை மாதிரி ஒசந்து நிக்கிறவரு, அவ ஒரு குப்பைங்க. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு. இப்படியெல்லாம் திவ்யாக்கா சொன்னாங்க. இல்ல மகா, இதுல இருந்து வெளியே வர்றது ஈஸியான வேலை இல்ல. எந்த அலிகேஷன் வேணாலும் சமாளிச்சிடலாம். ஆனா இது பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். அவ்வளவு சீக்கிரம் எதுவும் பண்ண முடியாது. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணுவேன். உங்களை வெளியே கொண்டு வந்தே தீர்வேன். அப்படின்னு திவ்யா கதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. நான் வேற உணர்ச்சி வசப்பட்டு படபடன்னு பேசிடுறேன். திவ்யா கிட்ட சொல்லு, அவ சொன்ன மாதிரி ஒரே இடத்துல இருக்காம இந்த கேரவன்லேயே தான் சுத்திட்டு இருப்பேன். அவ என்னென்ன பிளான் பண்றான்னு எனக்கு அப்டேட் பண்ண சொல்லு. நான் அவகிட்ட அப்புறம் ஃபோன்ல பேசுறேன். சரிங்க. சரி, ஆட் ஷூட் சம்பந்தமா எனக்கு வேலை இருக்கு, நான் அதை பார்க்குறேன். நீ கிளம்பு, ஜாக்கிரதையா போ. எங்களை ஏமாத்திட்டு போயிட்டா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? இந்த ஆட்டோக்காரன் அடிச்சடியில எல்லா உண்மையை சொல்லிட்டான். அவன் ஒரு அக்யூஸ்ட், அவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. நீ போய் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு வரியா? நான் யாருக்கு சார் ஊட்டி விட்டேன்? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. கையும் களவுமா மாட்டிக்கிட்ட உடனே நடிக்கிறியா?
போய் எடுத்துட்டு வாயா. ஆ. ஏய். ஐயோ அம்மா. காக்கி சட்டைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை போட்டுக்கிட்டு இப்படி ஒரு வயசு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துட்டியா? யார் சார் நீங்க? ஏன் சார் இப்படி ரஃபா பிஹேவ் பண்றீங்க? நீ ஒழுங்கா பிஹேவ் பண்ணிருந்தா நானும் ப்ராப்பரா பிஹேவ் பண்ணிருப்பேன். ஆனா உன் நடத்த சரியில்லையே. நான் பத்திரிக்கை கொடுக்க திவ்யா வீட்டுக்கு போயிருந்தேன். ஹாய். ஹே அலெக்ஸ், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கால் பண்ண. அதுக்குள்ள பெங்களூர்ல இருந்து எப்படி வந்த? பைக்ல தான். நான் தான் எப்படி பைக் ஓட்டுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீனும் ஆள் மாறவே இல்ல. 2 ஹவர்ஸ்ல வந்திருக்கேனா? அப்ப நீ எவ்வளவு ஸ்பீடா வந்திருப்ப? இந்தா என்னோட கல்யாண பத்திரிக்கை. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். உன் ஃபியான்சியோட வா. வர ட்ரை பண்றேன். ஆனா நிச்சயம் வருவேனான்னு சொல்ல முடியாது. ஏய், என்ன பேசுற? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ வரலனா எப்படி? இல்ல அலெக்ஸ், இங்க ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்னாச்சு திவ்யா? உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இல்லக்கா, சரியான நேரத்துல நீங்க தான் கேமியோ அண்ணனை அனுப்பிட்டீங்களே. சரி, திரு எப்படி இருக்கான்? அம்மாவை நினைச்சுதான்க்கா ரொம்ப வருத்தப்பட்டாரு. நீங்க நிச்சயம் அவரை வெளியே கொண்டு வந்துருவீங்க, எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் சரியாயிடும்னு நான் சொன்னேன்க்கா. உங்ககிட்ட அவரே பேசுறேன்னு சொன்னாரு. நீ மட்டும் இல்லனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் அலெக்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? இதெல்லாம் சின்ன மேட்டர். பெரிய மேட்டர் திருவை வெளியே கொண்டு வர்றது தான். கண்டிப்பா கொண்டு வந்துடலாம்ல. ஹே, நான் வந்த பிறகு அந்த டவுட் உனக்கு வரலாமா? இனிமே நாமெல்லாம் ஒரே டீம். நம்மளோட ஒரே எய்ம் திரு மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி வெளியே கொண்டு வர்றது தான். எந்தசியாஸ்டிக்கா வேலை பார்ப்போம். அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க கேமியோ அண்ணன்? பிளான் இனிமே தான் யோசிக்கணும். யோசிப்போம்.